வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்ன சாப்பிட போகிறோம்? இன்றைக்கி வந்துட்டு வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. அதனால அதை சரி பண்ணுறதுக்காக நாட்டுக்கோழியில் குழம்பு வச்சு சாப்பிட்லான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அரிசி ஊற போட்டாச்சு. நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த காலை பார்த்தாலே பயமாக இருக்குது மக்களே. இதை சாப்பிட்ணுமா என்ன? சரி பார்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்துட்டு வணக்கிறதுக்காக பொடி பொடி கட் பண்ணி வச்சாச்சு. அதில் வணக்கிறப்ப வந்துட்டு மிளகு, ஜீரகம், சோம்பு இது 3 சேர்த்து போட்டு வணக்கிடுவோம். அதுக்காக வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்துட்டு மிளகு, அதுக்கப்புறமா அதே அளவுக்கு வந்துட்டு ஜீரகம், அப்புறம் வந்துட்டு அதில் 2 பங்கு வந்துட்டு சோம்பு, அந்த மாதிரி குவான்டிட்டியில் எடுத்து இதை எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வணக்கி எடுத்து வச்சுக்கலாம். ஆல்ரெடி நாங்கள் வந்துட்டு மல்லித்தூளில் வந்துட்டு மிளகு, ஜீரகம், சோம்புலாம் போட்டிருப்போம். அதனால் இவ்வளோ கம்மியாக எடுத்தோம். நீங்கள் வந்துட்டு நல்லா காட்டம் கூட இருக்கணுன்றவங்க வேணுங்கிற அளவுக்கு எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தாளிக்கிறதுக்காக வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி பூண்டு வந்துட்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். கருவேப்பிலை எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் அந்த அன்னாசி பூ, கல்பாசி, பிரியாணி இலை, ஏலக்காய் எல்லாமே போட்டு நல்லா தாளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த நாட்டுக்கோழியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது இதை போட்டு நல்லா வந்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூள், அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள். இதுதான் ரேஷியோ. இந்த அளவுக்கு வந்துட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கறி நல்லா வந்துட்டு ஓரளவுக்கு அது அந்த பச்சை மாறுற அளவுக்கு வந்துட்டு நல்லா வதக்கிட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சு ஒரு 3 விசில், 3லேருந்து 4 விசில் கூட விட்டுக்கோங்க. இல்லை உங்கள் குக்கருக்கு எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சுக்கோங்க. ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்கிறது ஆறி இருக்கும் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த ரெடி பண்ணி விசிலில் வெந்திருக்குல்ல அந்த குழம்புல ஊற்றிக்கலாம். ஊற்றி கொதிக்க வச்சிட்டோன்னா அவ்வளோதான், குழம்பு வச்சாச்சு. கொத்தமல்லி, புதினா வந்துட்டு தூவிக்கோங்க. இதுக்கு தேங்காய் ஊற்றாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த குழம்பு வந்துட்டு நல்லா தண்ணியாக இருந்தால் தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு ரசம் மாதிரி நல்லா ஊற்றி குழப்பி அடித்து சாப்பிட்ணும். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி கெட்டியாக திக்காக வச்சாலும் அந்த குழம்பு சாப்பிடாதீங்க. அப்போ தான் நம்மளால நிறைய இந்த குழம்பு வந்துட்டு நம்ம உடம்புக்குள்ளே போகும். அந்த மிளகு, ஜீரகம் இதெல்லாம் வந்துட்டு வேலை பார்க்கும். சாப்பாடு தட்டில் போட்டாச்சு. அவிச்ச முட்டையை எடுத்து வச்சாச்சு. கறியெல்லாம் அள்ளி தட்டில் வச்சுக்கோங்க. நல்லா குழம்பு ரசம் மாதிரி மிதக்க ஊற்றிக்கோங்க. மிதக்க ஊற்றிட்டு குழப்பி அடித்து சாப்பிடணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நல்லா குழப்பி அடித்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு அந்த தொண்டை கட்டியிருக்கிறது, இந்த சளி பிடிச்சிருக்கிறது, நெஞ்சில் சளி உறைஞ்சி நிற்கிறது, இது எல்லாமே சரியாயிடும். என்னடா சாப்பாடு கொஞ்சம் பிடிச்சி சாப்பாட்டுக்கு நடுவில் கறியோடு சேர்த்து வச்சு சாப்பிடுங்க.